அனைவருக்கும் வணக்கம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தேர்தல் நாளன்று பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடலாம். அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கையாள்வதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது சூழ்நிலை, மாதிரி வாக்குப்பதிவை நீக்க மறுத்தல். சவால்: மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கும் தரவுகளை அளிக்க மறப்பது அல்லது விவிபேட் சீட்டுகளை அகற்ற தவறுவது. இதற்கான தீர்வு, வாக்குப்பதிவு தொடங்கும் முன் கிளியர் பொத்தானை அளித்து 0 என்பதை காண்பிப்பது மிக முக்கியம். இதை தவறவிட்டால் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவித்து உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். சூழ்நிலை 2, இவிஎம் விவிபேட் இயந்திர கோளாறு. சவால்: வாக்குப்பதிவின் போது இயந்திரம் பழுதடைதல், எரர் லிங்க், லோ பேட்டரி எக்ஸெட்ரா. இதற்கான தீர்வு, வாக்குப்பதிவுக்கு முன் இயந்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம். வாக்குப்பதிவின் போது விவிபேட் மட்டும் பழுதானால் அதனை மட்டும் மாற்றினால் போதும். கண்ட்ரோல் யூனிட் அல்லது பேலட் யூனிட் பழுதானால் முழு செட்டையும் கண்ட்ரோல் யூனிட் ப்ளஸ் பேலட் யூனிட் ப்ளஸ் விவிபேட் மாற்ற வேண்டும். மாற்றப்பட்ட விவரத்தை படிவம் 17Cயில் குறிக்க வேண்டும். சூழ்நிலை 3, சவாலான வாக்கு சேலஞ்சு ஓட். சவால்: ஒரு வாக்காளரின் அடையாளத்தை முகவர் சந்தேகித்து எதிர்க்கும் போது. இதற்கான தீர்வு, முகவரிடம் ரூபாய் 2 கட்டணம் பெற்றுக்கொண்டு ரசீது வழங்க வேண்டும். பிறகு அந்த வாக்காளரிடம் விசாரணை நடத்தி அவர் உண்மையானவர் என தெரிந்தால் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். தவறு என நிரூபணமானால் காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். சூழ்நிலை 4, வயது குறித்த சந்தேகம் ஏஜ் டிக்ளரேஷன். சவால்: வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து ஆனால் பார்ப்பதற்கு 18 வயதிற்கு உட்பட்டவராக தெரிதல். இதற்கான தீர்வு, அந்த வாக்காளரிடம் உரிய படிவத்தில் அனெக்சர் 10 வயது குறித்த உறுதிமொழி படிவத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். சூழ்நிலை 5, வாக்களிக்க மறுத்தல் ரூல் 49O. சவால்: படிவம் 17Aயில் கையெழுத்திட்ட பிறகு வாக்காளர் இயந்திரத்தில் ஓட்டு போட விருப்பமில்லை என கூறுதல். தீர்வு, அவரை வற்புறுத்தக்கூடாது. படிவம் 70Aயின் குறிப்பு பகுதியில் வாக்களிக்க மறுத்துவிட்டார், ரெஃப்யூஸ்டு டு ஓட் என எழுதி அவரிடம் கையெழுத்து பெற வேண்டும். சூழ்நிலை 6, கள்ள ஓட்டு பெர்சனைசேஷன் பார் டெண்டர்டு ஓட். சவால்: ஒருவரின் ஓட்டை ஏற்கனவே யாரோ போட்டுவிட்டு சென்ற நிலையில் உண்மையான வாக்காளர் வரும்போது. இதற்கான தீர்வு, அவருக்கு இயந்திரத்தில் வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது. அவருக்கு தண்டனை வாக்கு டெண்டர்டு பேலட் பேப்பர் வழங்க வேண்டும். இதனை 17B படிவத்தில் பதிவு செய்து தனியாக ஒரு உரையில் வைத்து சீல் வைக்க வேண்டும். சூழ்நிலை 7, ரகசியத்தை காக்க மறுத்தல். சவால்: ஒருவர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை வெளிப்படையாக சொன்னாலோ அல்லது மற்றவர்களுக்கு காட்டினாலோ. இதற்கான தீர்வு, அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது. 17A பதிவேட்டில் வாக்குப்பதிவு நடைமுறையை மீறியதால் அனுமதி மறுக்கப்பட்டது என குறிக்க வேண்டும். சூழ்நிலை 8, முகவர்களிடையே மோதல். சவால்: வாக்குச்சாவடி முகவர்கள் அடையாள அல்லது அமரும் இடம் தொடர்பாக தகராறு செய்தல். இதற்கான தீர்வு, தேர்தல் ஆணையத்தின் விதிகளை அமைதியாக எடுத்துக் கூற வேண்டும். நிலைமை கைமீறினால் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர் அல்லது மண்டல அலுவலரை உதவிக்கு அழைக்கலாம். முக்கிய குறிப்பு: தேர்தல் நாளன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முக்கியமான முடிவையும் தலைமை அலுவலர் நாட்குறிப்பில், அதாவது பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் டைரியில் உடனுக்குடன் பதிவு செய்வது உங்களை பாதுகாக்கும். நன்றி.